வாங்க வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைரன் அப்படிங்கிற படத்தோட கதை பற்றி பார்க்க போறோம். இது நம்ம கீர்த்தி சுரேஷ் மற்றும் ஜெயம் ரவி நடிப்பில் திரையரங்கில் வந்திருக்கு. இந்த படம் எதை பற்றி ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருடனுக்கும் போலீஸ்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்க்கறது மாதிரி நம்ம ஜெயம் ரவிக்கும் கீர்த்தி சுரேஷ்கான சண்டை தான் இந்த படம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தை ஓப்பன் பண்ண உடனே ஒரு முகமுடி கொள்ளக்கார மாதிரி ஒருத்தன் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு வரான். அதை சதக்குன்னு பாலத்தில் குத்தி போட்டு அவன் பாட்டு கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி ஜெயில காமிக்கிறாங்க. ஜெயில ஓபன் பண்ணோன்னா நம்ம ஹீரோ பேர் இதுல வந்து திலகன். இந்த திலகன் வந்து 14 வருஷமா இங்க இருக்காரு ஜெயிலுக்குள்ள. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட ஒய்ஃபை இவரே கொண்டுட்டாரு. அச்சச்சோ அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஜெயில் இருக்காரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா வந்து இறக்க போகிற தருவாயில் இருக்கிறதுனால உங்களுக்கு பரவல் தரேன், நீங்கள் போய் உங்கள் அப்பா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரம் வந்து தராங்க. இவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து இவரும் ஒத்துக்கிறாரு. இவரும் ஜெயிலை விட்டு வெளியும் வராரு. இவர் ரொம்ப வருஷம் கழித்து வெளியே வரனால இவங்க அம்மா வந்து பயங்கரமாக ஆச்சா சூப்பர், இந்த நாளை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணி இந்த 2 வாரத்தை நம்ம ஃபுல் கறி விருந்தாதான் தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அம்மா வந்து பயங்கரமாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்க. அப்போ தான் நம்ம திலகனோட பொண்ணு வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. எது ஒரு கொலகார வரான், அது எங்கள் அம்மாவை கொண்டாமா, அவன் இருக்கு வரான், அவனை மூஞ்சியவே பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மொத்த துணியை எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டில் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து வரும்போது இவங்க எல்லாருமே ஆரத்தி எடுத்து கொண்டாடி வாப்பான்னு செலிப்ரேட் பண்ண. அப்போ எல்லாத்தையும் தேடுறாரு. இவரோட பொண்ணு மட்டும் அங்கே மிஸ்ஸிங். அப்போ கேட்கும்போது தான் இல்லைப்பா அவன் மேலே கோவத்தில் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல. சரி பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து அப்பாவை தானே பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் இவங்க அப்பாவையும் பார்க்குறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு 2 வாரம் இருக்குது. அந்த 2 வாரத்தில் எப்படியாவது இவர் பொண்ணை பார்த்துருவோன்னா, அது மட்டும் இல்லாமல் பரோல் வந்தனால தினம் இவர் ஸ்டேஷனில் போய் சைனும் போடணும். அப்போ தான் வந்து இவர் பரோலில் வந்தனால இவர் ஏதாவது திரும்ப தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் வந்து கூடயே இருப்பார். அந்த போலீஸ்கார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு. அவர் பேர் இந்த படத்தில் வந்து வேளாங்கண்ணி. அவர் தான் வந்து கூடயே இருப்பார். வாப்பா என்னப்பா ஸ்டேஷன் போகலாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்டேஷனில் வந்து கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் பார்த்தாதான் அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்துட்டு என்ன 1/2 மணி நேரம் லேட்டு, ஒழுங்கா 4லேருந்து 9 மணிக்கு வரனே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கீர்த்தி சுரேஷ் ஆர்டர் போகிறாங்க. ஏன்னா கீர்த்தி சுரேஷ் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர். அவங்க பேர் வந்து இந்த படத்தில் வந்து நந்தினி. அந்த நந்தினி வந்து கொஞ்சம் சஸ்பென்ஷனில் இருந்தாங்க இத்தனை நாள் முன்னாடி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் வந்து ஒருத்தர் அடிக்கும்போது அவர் இறந்து போயிடுறாரு. அவர் வந்து அடிச்சனால தான் இறந்து போயிடுறாரு, மொத்த ஊருமே கொந்தளிக்க. அப்போ வந்து இவங்களை வந்து சஸ்பெண்டும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வர மறுபடியும் இவங்க ரீஜாயினும் பண்ணியிருக்காங்க. அதே நாள் எப்போன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பரோல் சைன் போடுறதுக்கு நம்ம ஜெயம் ரவி போகிறார்ல, அதாவது நம்ம திலகன், அப்போ தான் அவங்களுக்கும் வந்து ரீஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். இப்போ தான் வில்லன் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே ஒரு வில்லன்னா எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு கட்சி தலைவராக இருக்கார். அவருக்கு வந்து ரைட் ஹேண்டாக அன்புன்னு ஒருத்தர் வேலை செய்கிறாரு. இவங்க 2 பேரும் தான் மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் கட்சி தலைவர் அந்த தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு அடுத்தது அன்பு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த தலைவர் வந்து என் பையனை மறுபடியும் வந்து பெரிய ஆளாக்கி இருப்பா அப்படின்னு சொல்லி அன்புகிட்ட கொடுக்க, அன்புக்கு செம டென்ஷன் ஆகுது. ஏன்டா நம்ம என்ன இவன் முன்னாடியே கையை கட்டிட்டு போஸ்ட் ஒட்டிட்டு தான் இருக்குமா, ஏன் நம்மளாம் பெரிய ஆளாக போகிறதா, தலைவனை போட்டாதான் ஏன் நம்ம அந்த பொசிஷனுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை ஃபோன் பண்ணி இங்கே பாரு தலைவனை போட்டே ஆகணும், இல்லாட்டி அவன் பையன் வந்துடுவான் போல, நான் வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து அதனால தலைவனை போட்டே ஆகணும், நான் டைம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேக்ரவுண்டில் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு வில்லன் 2 கேங்ஸ் அப்படி மாதிரி போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3வது ஒரு வில்லன் இருக்காரு. அது அப்புறமா நான் ரிவீல் பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த வில்லன் கேங்கு முடிய இப்போ நம்ம ஹீரோ வந்து எதுக்காக இங்கே வந்தார், அவர் பொண்ணை பார்க்க வந்திருக்காரு. அதனால வந்து இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு பொண்ணை பார்க்க, எங்கேயும் பார்க்கவும் முடிய மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் வந்து பொண்ணு வந்து ஸ்கூல் போகிறது, இன்னைக்கு ஸ்கூல் லீவாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவரும் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஸ்கூல் பஸ் வராது, அதனால நானும் போய் பொண்ணை பார்க்க போகிறேன்னு குடுகுடுன்னு ஓடி போய் பொண்ணை பார்க்குறாரு. அப்போ தான் மலையில் வந்து டீ கடையில் அவங்க பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் பொண்ணுக்கு வந்து இவர் தான் அப்பாங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாது. அதனால இவர் வந்து ஜாலியாக பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து டீ கடையில் வந்து 4 பசங்க வந்து அந்த பொண்ணை கிண்டல் அடிக்க, அந்த பொண்ணு அழுதுட்டு போய் அச்சோ இந்நேரம் எங்கள் அப்பா இருந்தது இவனுங்கெல்லாம் உரிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுது. இப்போ அப்பங்கார சும்மா இருப்பானா, பின்னாடி போட்டு அடி புரட்டி எடுக்கிறாரு. புரட்டி எடுத்த உடனே அந்த பசங்களை வந்து ஜெயிலையும் போட்டுறாங்க, அதாவது ஸ்டேஷனில் போடுறாங்க. இவரும் அடித்து போட்டு இவர் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் அடுத்த நாள் வந்து இவர் சைன் போட வந்து அந்த ஸ்டேஷனுக்கே போக, அப்போ அந்த பசங்களாம் சார் இவர் தான் சார் நேற்று அடித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இந்த போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையா பரவாயில்ல வந்துட்டு அடிக்க வேற ஆரம்பிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம திலகன் வந்து இல்லை சார் என் பொண்ணை கிண்டல் பண்ணாங்க, நான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன், என் பொண்ணை பார்த்துருக்கிறேன், இப்போ என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை கிண்டல் பண்ணால் சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்ல, அப்போ
அப்போ அந்த போலீஸ்காரன் அந்த பசங்களே நான் மிதிச்சு இனிமேல் ஒழுங்காக உருப்பட வழியை பாருங்கடா அப்படிங்கிற சொல்ல அதில் ஒரு பையன் வந்து பயங்கரமாக முறைக்கிறாரு இந்த திலகனை. இவனை எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் அந்த பையன் முறைக்கிறான். இப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிட்டுருக்கு. அப்போ தான் நம்ம திலகன் வந்து சரி நம்ம ஒரு இடத்த விற்கலாம், அந்த இடத்த வச்சு செட்டில் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திலகனுக்கு தம்பிங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒய்ஃபு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒட்டாத ஆளாவே, ஏன்னா இவர் வந்து எப்படியும் 2 வாரத்தில் கிளம்பிடுவார். அந்த மாதிரி யோகி பாபு கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ரிட்டர்ன் வந்த முன்னே வந்து யோகி பாபு சார் உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப நாளாக இங்கே இருந்திருக்கீங்களா, உங்களுக்கு என்ன ஞாபகம் அப்படின்னு சொன்னோன்னா இவர் பாட்டுக்கு சார் அந்த பார் தான் சார் ஒரு பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பாருக்கு வண்டி விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி பாரில் போய் 2 பேரும் தண்ணி அடிக்கிறா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு திலகனும் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லி பாரில் போய் ஜாலியாக வந்து கடை மூடினதுக்கப்புறமா இவங்க 2 பேர் ஜாலியாக போய் சரக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த பாரோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர்னு சொன்னால அவர் தான் வந்து ஓனராக இருப்பார். அவரும் அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஜெயம்ல வந்து முகத்தில் வந்து கட்சி பெட்டிப்பார். அதே டைமில் வந்து அந்த பெரிய தலைவர் வந்தவொடனே அவர் வந்து என்னப்பா என்ன மாமூலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஜாலியாக உள்ளே போய் அவரும் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இது வந்து அவர் கூட அன்பு, நான் சொன்னல அன்பும் வந்திருப்பாரு. அவர் வந்து இதுதான் நல்ல சமயம், யாரும் பார் இல்லை, இவர் இதுதான் போட்டு தள்ள கரெக்டான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு அடியாளை வச்சு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி எப்பா இந்த மாதிரி அவர் தனியாக இருக்க தலைவர் இன்றைக்கி தான் ஸ்பாட்டு போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவார். இப்போ இவங்க சரக்கு வாங்கிட்டு இவங்களும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோகி பாபு திலகனும் கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போய் அங்கே போய் வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜெயம் ரவி இருக்கார். அதாவது திலகனுக்கு வந்து சரக்கு அடிக்க பழக்கமே இல்லை. அவர் எதுக்காக இதை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃபை அவர் கொல்லவே இல்லை. அவர் பொய்யான ஒரு ஆளாக வந்து அவர் தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க. அவருக்கு ஒய்ஃபை வந்து கொலை பண்ணதே வேற ஆள். அந்த ஆளை பழி வாங்கிறதுக்கு தான் இவர் வந்து இப்போ ரிட்டர்ன் வந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து அவர் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த முதல் குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் தான். இந்த தலைவரை போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜெயம் ரவி கிளம்புறாரு. அதே சமயத்தில் வந்து அன்போட ஆளும் அங்கே வராங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னா காமிக்கல, நம்ம ஜெயம் ரவி கொல்ற மாதிரியும் காமிக்கல. ஆனால் வந்து அந்த அன்போட ஆளுங்க அமிச்சாங்கல்ல, அவங்க எட்டி குச்சி உள்ளே போய் சதக்குன்னு கத்தியில் குத்திட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி வர மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதில் வந்து 2 பேர் வந்திருப்பாங்க. ஒன்று வந்து அன்பு செட் பண்ண ஆள் வந்து ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு கூட கையாளாக வந்து இன்னொருத்தன் இருப்பான். அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணாங்க, அவரோட பொண்ணுன்னு அடிச்சு உதச்சாங்கல்ல, அந்த பையனும் இங்கே வந்திருப்பான். அந்த 2 பேரும் சேர்ந்து தான் வந்து நம்ம தலைவரை கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த தலைவரை கொலை பண்ணோம்னா அடுத்த நாள் மிகப்பெரிய ஒரு நியூஸாக பப்ளிஷ் ஆகும். அதுக்கப்புறம் அன்பு வந்து பயங்கரமாக கோவப்படுவார். அச்சுச்சோ என் தலைவனை கொண்டுட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இவர் ஆக்ஷன் விடுவார். போலீஸ்காரங்கிட்டலாம் போய் மல்லி யுத்தம் போடுற மாதிரி ஏப்பா ஒழுங்காக கண்டுபிடிங்க இல்லைன்னா நாங்கள் மாதிரி வேற மாதிரி பார்த்துக்குப்போம் அப்படிங்கிற மாதிரி சண்டையெல்லாம் போடுறாரு. இப்போ தான் வந்து 3வது வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி தான். அவர் படத்தில் இந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலிங்கம். அந்த நாகலிங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவர் வந்து இங்கே பாரு நம்மளால கொண்டவரை நான் விடமாட்டேன், நீ வந்து அமைதியாக போ அனுப்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தேத்தி அனுப்புறாரு. அதே மாதிரி நம்ம கீர்த்தி சுரேஷ் அதாவது நம்ம நந்தினிக்கும் நம்ம நாகலிங்கத்துக்கு ஆகவே ஆகாது, ஏமா நீ எல்லாம் போலீஸ் கேஸ் கண்டுபிடிச்சி விடுந்த மாதிரி தான் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எகத்தாலமாக பேசிட்டு போயிடாரு. இவங்க நந்தினிக்கு வந்து எப்படியாவது வந்து நான் இந்த கேஸை சால்வ் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி கொள்கையோடு இருக்காங்க. இவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் எப்படி இறந்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கில் காதில் வந்து ரத்தம் வந்திருக்கும். அதுக்கப்புறமா யாரோ கத்தியில் குத்திருப்பாங்க. இந்த மூக்கில் காதில் ரத்தம் வந்தனால தான் அவர் மேஜராக டெத் ஆகிருப்பார் அப்படிங்கிற விஷயம் தெரியும். இது எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண அதே டைமில் வந்து அந்த பாரில் வேலை செய்கிற ஒரு பையன் வந்து அப்போ தான் கிளம்பி போயிருப்பார். நம்ம தலைவர் வந்ததுக்கப்புறமா அவங்ககிட்ட கேட்கும்போது இல்லைங்க அவர் தலைவர் வந்தார், அப்போ வந்து ஒரு போலீஸ்காரரும் இன்னொருத்தர் வந்திருந்தார், அவங்க தான் சரக்கு வாங்கிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் வேறு யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல யாரா அந்த போலீஸ்காரன் எவன்டா இங்கே வரா அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ்காரன் எங்கேயா பார்த்தா சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் வந்து அந்த வேலை செய்கிறவன் வந்து கையில் வாட்ச் கட்டியிருப்பான். கீர்த்தி சுரேஷரை வாட்ச், இந்த வாட்ச் எங்கடா கிடைச்சது அப்படின்னா இங்கே தான் காலையில் கிடைச்சது, நான் தான் யாருக்கு தெரியாமல் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு போட்டு மண்டை மேலே அனுப்பி விட்டுறாங்க. கீர்த்தி சுரேஷ் ஏன் வாட்ச் எப்படி இங்கே வந்தது, யார் எடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே டைமில் வந்து நம்ம யோகி பாபு இருக்கார்ல, அவரை வச்சுட்டே ஒரு காயினாக மூவ் பண்ணுவார் நம்ம திலகன். அதாவது திலகன் வந்து எப்படியாவது வந்து அடுத்தடுத்த ஆளை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து இவருக்கு ஒரு லேண்டை விற்கணும்னு இருக்கும். அந்த லேண்டை வந்து எப்படி அது விற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்புங்கிற ஒருத்தருங்கால அவங்க கூட பேசிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம யோகி பாபு அனுப்ப யோகி பாபு தான் வந்து போலீஸ்காரர், அதனால எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவரே போலீஸ்காரர் ஃபோன் பண்ணி அந்த அன்புகிட்டே அண்ணா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு லேண்ட் விற்கணும், எப்படியா பார்த்து முடிச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவரும் ஒத்துக்கிறாரு. சரிப்பா வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி. அதே டைமில் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவொடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வழியாக போய் அவரை போட்டு தள்ளிடுறாரு. யார் அப்படின்னா அன்பை வந்து
நம்ம திலகன் போட்டு தள்ளிட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு எங்கேயோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, வாங்க நம்ம போயிடலாம் இங்கே விட்டு, ஏதோ போலீஸ் ஜிப்பெல்லாம் வரப்போகிறதாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து யோகி பாபு ஏமாற்றிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பியிருப்பார். இவர் வந்த மேட்டர் யாருக்குமே தெரியாதனால இவர் எஸ்கேப் ஆகிட்டார் ஒரு கிட்டத்தட்டத்தில். இப்போ வந்து நந்தினி இருக்காங்களா போலீஸ் ஆஃபீஸர், அவங்க வந்து கடைசியாக அந்த பாருக்கு வந்தாங்களா ஒருத்தராக விசாரிச்சுட்டு போகிற. அப்போ அன்பு வந்திருக்காரு அப்படிங்கிற மேட்டர் தெரியுது. அப்போ அன்பு கிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி அன்பு வீட்டுக்கு போகிறாங்க. அன்பு வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் இறந்து கிடக்கிறாரு. மிகப்பெரிய இன்னொரு ஷாக், என்னடா இவன் இறந்து கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவரும் ஷாக் ஆகிறாங்க. இவங்க ஷாக் ஆனவொடனே அதுக்கப்புறம் நாகலிங்கம் இருக்காருல்ல, அவங்க வந்து மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னு சொன்னதில்ல, அவர் வந்து ஷாக் ஆகிறாரு. என்னப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தனா சாகிறான், இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் திகச்சு போய் நிற்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ எப்படி கண்டுபிடிச்சி கிழிச்சதெல்லாம் போது நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நீ உனக்கு கடைசி வாய்ப்பு தர, ஒழுங்காக கண்டுபிடிக்கலின்னா அப்புறம் நீ தான் வந்து கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உள்ளே தூக்கி போட்டுருவேன். ஏன்னா வந்து உன் வாட்ச் தான் பாரில் கிடச்சதாமே, எப்படி நீ எல்லாம் சரக்கெல்லாம் அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம நந்தினிக்கு ஒரே கியூரியாசிட்டி, எப்படியா இந்த கொலையை கண்டுபிடிச்சா வேணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த 2 கொலையை போஸ்ட்மார்ட்டம் பார்த்தா வந்து டிஃப்ரெண்ட்டாக கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேட்டர்ன் மாதிரியே இருக்குது. ஜெயிலில் வந்து ஏற்கனவே இந்த கைதிங்க இந்த பேட்டர்ன் வழியாக தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய, அந்த பேட்டர்ன் வச்சு கொலை பண்ணுற யார் அப்படிங்கிற மாதிரி போய் இவங்க விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பேட்டர்னை கொலை பண்ணவங்க வந்து ஏற்கனவே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் தெரிய வருது. இப்போ தான் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது நடக்குது, எப்படி ஜெயிலுக்குள்ளுக்கிற வந்து கொலை பண்ணக்காரங்க பேட்டர்ன் எப்படி வந்து வெளியே வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கிறது, இது ஏதோ மர்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த 2 கொலையும் வேறு பேட்டர்ன்லாம் கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கொலை பண்ண கைதிங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. அப்போ தான் வந்து சென்ட்ரல் ஜெயில், புழல் ஜெயில், வந்து பாளையங்கோட்டை ஜெயில் அப்படிங்கிற மாதிரி 3 ஜெயிலும் சென்டராக பிரிக்கிறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு கொலையும் வேறு ஜெயில் இருக்க வந்து பண்ணியிருக்காங்க. அது எப்படி இந்த 2 பேத்துக்கு லிங்க் ஏதோ இருந்தாகணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தான் திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் வந்து பரோலில் வந்திருக்கான்ல ஒருத்தன் திலகன், அவன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கொலை நடந்திருக்கு. அப்போ அவன் வந்து எந்த ஜெயில் இருக்காங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க, அதே டைம் ரேஞ்சில் வந்து இவன் வந்து 2 ஜெயிலையும் இருக்கா. அப்போ வந்து அந்த கைதிகள் கூட இவன் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இவன் வந்து கொலை பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது அந்த பேட்டர்னில் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு மித்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த வந்து கூட வந்த போலீஸ்கார் வந்து யோகி பாபு தான் வந்து கூடயே இருக்கணும் திலகன் கூட. அதனால யோகி பாபுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயின் ஸ்டாப்பில் வேலை செய்கிற பையன்கிட்ட காமிக்க, ஆமாங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து நைட்டு வாங்கிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மொத்தத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஓ திலகன் தான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற இடத்துல போய் தரன்னு இழுத்துட்டு வர போகிறாங்க. அந்த டைமில் தான் வந்து இவர் லேண்டை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோட வந்து லேண்டை விற்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து ஒரு ஆளை செட் பண்ணியிருப்பாங்க தலைவரை போட்டதில். அந்த தலைவர் போட்டு தள்ளதுக்கப்புறம் அன்பு வந்து அவனுக்கு 50 லட்ச ரூபா பணமும் தந்திருப்பார். அந்த பணத்தை வச்சு அவன் லேண்டு வாங்க வந்திருப்பான் அவன் ஒய்ஃபோட. இவர் வந்து இவர் லேண்டை வந்து அவனுக்கே கொடுத்து இவர் காசும் வந்து கைமாற்றிட்டு இருப்பார். அந்த டைமில் தான் நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து, அதாவது நம்ம நந்தினி வந்து தரன்னு திலகனை இழுத்துட்டு போவாங்க. அந்த டைமில் நம்ம வந்து திலகனோட பொண்ணு பார்த்துச்சா, இன்னும் எங்கள் அப்பா திருந்தவே இல்லை, மறுபடியும் ஏதோ கொலை பண்ணியிருக்கான் போலன்னு அவங்க அப்பா மேலே மூஞ்சி காலையிலேயே துப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திலகனும் வந்து நான் ஒன்றுமே பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி திகைச்சு போய் நிற்க, அப்போ வந்து தரத்தன்னு எழுத்துட்டு போய் ஜட்ஜுக்கிட்டேயே முன்னாடி நிப்பாட்டி, இங்கே பாருங்கள் இவன் பரோலில் வந்திருக்கான், இப்போ 2 கொலை பண்ணியிருக்கிறான், இவனுக்கு வந்து பரோல் கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜுக்கிட்ட போய் நிப்பாட்ட, அப்போ வந்து நம்ம ஜெயம் ரவி தான் டெக்னிக்கலாக பிளான் பண்ணுறாரு. இவர் வந்து பரோல் வந்து இவர் எப்படியும் கொலை பண்ண தான் வந்திருக்காருன்னு இவருக்கே தெரியும். இவர் மாட்டிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவர் வந்து ஜெயில் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே பாரு நான் வெளியே வர போகிறேன், அதுக்கு முன்னாடி வந்து நீ பழைய மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்னில் வந்து ஒருத்தனை கொலை பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தான் வந்து லைட்டு டார்ச் லைட் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி டார்ச் லைட்டில் கத்தி வச்சு ஒருத்தனை கொலை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து பாலத்தில் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது வந்து இந்த தான் செத்த பாடி தான் கொலை பண்ணியிருப்பாங்க. டார்ச் லைட் வழியாக வந்து கொலை பண்ண மாதிரி காமிச்சு அது ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆக்க அந்த நியூஸ் பேப்பரை காமிச்சு, இங்கே பாருங்கள் இந்த பேட்டர்ன் வந்து நான் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கொலை நடந்திருக்கு, அப்போ இந்த கொலையை நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் மொத்த ஜட்ஜையும் திருப்பி விட்டு, இப்போ வந்து போதிய சாட்சி இல்லை, ஏன்னா வந்து எந்த எவிடன்ஸுமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே வந்து இப்போ வரைக்கும் மேட்ச் ஆகாதனால இவர் வந்து எந்த சாட்சியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேன்சலும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நந்தியும் திட்டி அனுப்பிச்சிடுறாங்க, ஒழுங்காக கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் ஏமா இப்படி எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்களே காரியத்துக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. இப்போ வந்து அவங்க வெரி ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, யார் அப்போ இந்த கொலை பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்க. அப்போ தான் வந்து அங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே கைரேகை எல்லாமே வரும்போது அப்போ தான் வந்து ஒரு விஷயம் தெரியுது, வந்து கைரேகை திலகனோட மேட்ச் ஆகலை, யாரோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு பையன் வந்து, அதாவது நம்ம திலகன் ஒரு பையனை அடிச்சு உள்ள அமிச்சார்ல, அவன் பொண்ணை கிண்டல் பண்ணிருக்கு, அந்த பையனோட கைரேகை மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த கைரேகை மேட்ச் ஆகுது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து நிறைய திருட்டு வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் தான் கொலை பண்ணியிருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக கேஸ் டைவெர்ட் ஆக, அப்போ நந்தினிக்கு நம்ம திலங்க உண்மையிலே கொலை பண்ண போலன்னு சொல்லிட்டு அவனையும் வந்து விட்டுறாங்க. இப்போ வந்து அந்த பையன் வந்து ரொம்ப நாள்லேருந்தே காணும். அந்த பையன் என்னடா பண்ணா, ஒருவேளை திலங்க அந்த பையனை போட்டு தள்ளிட்டானா அப்படிங்கிற மாதிரி பல ஏங்கிளில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு திடுக்கும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை வந்து ஒருத்தன் வந்து பரோலில், அதாவது அந்த பையனை வந்து வெளியெடுத்திருப்பான் ஒருத்தன் ஒரு தடவை ஜெயிலில் இருக்கும்போது. அந்த வெளியெடுத்தவன் யார் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் அவனை போட்டு வெளுவெலுன்னு வெளுக்கிறாங்க. அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான் வந்து நம்ம அன்பு அமிச்சாள், அந்த லேண்டுகளும் கூட 50 லட்ச ரூபா வச்சிருந்தால அவனை போட்டு அடி அமிச்சு உனக்கு எப்படி 50 லட்சம் வந்தது, யார் எல்லாம் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விசாரிக்க. அப்போ வந்து அவன் மொத்தம் உண்மையுமே சொல்லிடுறான். அந்த பையனை வந்து கொன்று நான் அதே லேண்டில் தான் புதைச்சிருக்கேன், அந்த லேண்டை தோண்டி பார்த்தோன்னா அந்த பையனை கிடைக்கிறான். அப்போ வந்து அந்த பையனை வந்து நான் தான் கொன்னேன். எதுக்காக கொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவன் வந்து எனக்கு வந்து 50 லட்ச ரூபா நான் வந்து தலைவரை கொல்றதுக்கு வாங்கினேன் அன்புகிட்ட இருந்து. அப்போ வந்து நான் அவனை சரண்டர் ஆக சொன்னதுக்கு அவன் சரண்டர் ஆகாமல் மறுபடியும் வந்து எனக்கு 25 லட்சம் வேணும் அப்படின்னா அதனால அவனை கொலை பண்ணிட்டேன். ஆனால் வந்து நான் அவனை கொலை பண்ணேன், ஆனால் தலைவரை நான் கொலை பண்ணல. நான் போகும்போதே வந்து ஏற்கனவே மூக்கு காலெல்லாம் ரத்தம் வந்துச்சு, எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் கத்தியை குத்திட்டு அந்த பையன்கிட்ட அந்த கத்தியை தூக்கி போட்டேன். அதனால தான் அவன் கைரேகை இருக்குது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போ வந்து தலைவரை கொன்னது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி இவனை தூக்கி உள்ளே போட, இந்த விஷயத்தையும் எல்லாமே நம்ம வந்து நந்தினி வந்து நம்ம நாகலிங்கத்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஓகே இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், நீ வேலையை பார் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து அசால்ட்டாக விட்டுறாங்க. அப்போவும் நம்மளுக்கு வந்து நந்தினிக்கு வந்து க்யூரியாசிட்டியாகவே இருக்குது, எப்படி வந்து இந்த ஜெயிலில் இருக்கிற பேட்டர்ன் எப்படி வந்து கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கே போகிறாங்க. இந்த மாதிரி ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி அந்த கைதிக கோடை நான் பேசணும், இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சுக்கிற கைதி கோடா அப்படின்னு சொல்லி பேச, அப்போ தான் வந்து ஒருத்தர் இருக்காது. ஆனால் வந்து அவருக்கு பேசணும்னா அவர் வந்து ஊமை, அவர் வாய் பேச தெரியாது, அதனால வந்து யாராச்சும் இருந்தால் தான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஷாக்கு, என்னது வாய் பேச தெரியாதா? ஏற்கனவே இந்த பேட்டர்னை கொலை பண்ணுறவன் வந்து அவனும் இப்படி தான் வந்து வாய் பேச தெரியாமல் தான் இருந்திருக்கிறான். அப்போ வாய் பேச தெரியாத கைதிகளுக்கு ஏதோ லிங்க் இருக்குது இந்த பேட்டர்னுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிற எல்லா வாய் பேச தெரியாதவங்களும் கூப்பிட்டு வச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேருமே வந்து திலகனோட ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க ஜெயிலில் அப்படிங்கிற விஷயம் தெரிய, அப்போ தான் வந்து திலகன் தான் அப்போ எல்லாத்துக்கும் மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறத மறுபடியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து திலகன் தான் இந்த கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அந்த 4 கைதிகள் இல்லை சார் அவன் தெய்வம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திலகன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆம்புலன்ஸ் டிரைவர், அவர் வந்து ஆம்புலன்ஸால் ஒரு உயிரும் கூட சாக விட மாட்டார், அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் தான் அவர். வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நர்ஸை மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து வாய் பேசவும் தெரியாது, காதும் கேட்காது, அந்த மாதிரி ஒரு நர்ஸு. அந்த நர்ஸை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சிருது, அந்த நர்ஸை வந்து காதலிக்க பண்ணுறாங்க. அவங்க பேர் ஜெனிஃபர், அவங்க தான் வந்து அனுபமா சர்மா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் வருது. அந்த குழந்தை தான் இப்போ இருக்கிற குழந்தை. இந்த ஒய்ஃபை கொண்டதுக்கோசம் தான் இவர் ஜெயிலுக்கு போனால அது என்ன காட்சி அப்படிங்கிறத வருவோம். இப்போ வந்து இந்த ஜெனிஃபருக்கும் இவருக்கு மிகப்பெரிய லவ் ஓடிட்டு இருக்குதா, இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தான் இவர் வந்து ஒய்ஃப் கிட்ட இருந்து சைன் லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கிறாரு. நல்லா போயிட்டு இருக்கு லைஃப்பில். குறுக்க இந்த கௌசிக்கு வந்த மாதிரி ஒரு கால் வருது. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிற ஒரு டாக்டர் என்ன வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் கொல்ல வராங்க, என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்து திலகன் வந்து பயங்கரமாக அங்கே போய் அடித்து பறக்க விட்றாரு எல்லாத்தையும். அந்த பறக்க விட்டுற ஆளுங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பை தான் வந்து அடித்து பறக்க விடுவார். அன்பு வந்து யார் சொல்லி வந்து இந்த டாக்டரை கொல்ல வந்திருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகலிங்கம் இருக்கார்ல போலீஸ் ஆஃபீஸர், அவரோட தங்கச்சியை வந்து அந்த டாக்டர் லவ் பண்ணியிருப்பான். ஆனால் நாகலிங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஜாதி வெறி, நம்ம ஜாலியாக தான் கல்யாணம் பண்ணோம், அடுத்தவன் ஜாதி எவங்க இருந்தாலும் வெட்டு வேண்டா கொல்லு வேண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஆள் தான். அதனால வந்து இந்த மொத்த ஜாதிக்காரை வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து கிளப்பி விட்டு இந்த மாதிரி அந்த டாக்டர் கொல்ல வந்திருப்பாங்க. அப்போ தான் இவர் அடித்து பறக்க விட்டு அந்த டாக்டர்லாம் காப்பாற்றிருப்பார். இப்போ இவர் நாகலிங்கத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவர் பர்சனலாக போய் மீட் பண்ணுவார் நம்ம திலகனை. இந்த மாதிரி ஏப்பா நானும் அவனும் சண்டை போகிறோம், நீ எது குறுக்குவார் அப்படிங்கிற மாதிரி, ஏப்பா இந்த காலத்தில் ஜாதி பார்க்குறீங்களா, ஜாதியெல்லாம் ஒரு ஒழிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேசிட்டு வந்துடுறாரு. அப்போ இவருக்கு நாகலிங்கத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு முன்ன கொள்றேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் ஒய்ஃபை கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒய்ஃபை கொட்டுருவார். ஒய்ஃபை கொண்டவுடனே அந்த பழியை தூக்கி நம்ம ஜெயம் ரவி மேலேயும் போட்டுருவார், அதாவது நம்ம திலகம் மேலேயும் போட்டுருவாங்க. அதனால தான் இவர் உள்ளே இருக்கிறாரு. இவர் உள்ளேருந்து வெளியே வந்தவொடனே இந்த 3 பேர்த்தையும் கொள்ளதான் பிளான். இங்கே எங்கடா தலைவர் எங்கடா வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் இருக்கான்ல தலைவர், அந்த கட்சி தலைவர் தான் வந்து இவர் ஒய்ஃபையே கத்தியால் எடுத்து குத்திருப்பார். அதனால வந்து இந்த 3 பேர் தான் வந்து இவங்களுக்கு காரணமாக இருப்பாங்க ஒய்ஃபை கொள்றதுக்கு. இவர் ஜெயிலுக்கு போகிறது இந்த 3 பேர் தான் காரணம். அதனால தான் இந்த 3 பேர்த்தையும் கொள்ளலான்னு வந்து பிளான் பண்ணியிருப்பார். இப்போ 2 பேர்த்தையும் கொள்ளிட்டாரு. மிகப்பெரிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலிங்கம் மிஸ்டர் போலீஸ் ஆஃபீஸர்.
ஹையர் போலீஸ் ஆஃபீஸர் அவரை மட்டும் கொண்டா இந்த படம் ஓவர். அதே வந்து இந்த மொத்த கான்செப்டையும் நம்ம நந்தினி வந்து ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க வந்து நாகலிங்கத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்ல அவன் இந்த மாதிரி நீ ஒன்றும் பண்ண வேணா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நந்தினியை அமுச்சு விட்டுறாங்க. நந்தினி போய் திலங்கிட்ட மீட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, உனக்கு வந்து நாளையோட பரவல் முடியுது, நீ இன்னைக்கு நைட்டு எப்படி நான் கொல்றேன்னு பார்த்துக்கிறேன் நாகலிங்கத்தை, இன்னைக்கு திருவிழா நடக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன், அவர் இருப்பார், முடிஞ்சா என்னை தாண்டி கொல்றா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டு வராங்க. அவனை வீட்டை சுற்றி திலங்க வீட்டை சுற்றி போலீஸும் நிப்பாட்டி வச்சுட்டு வர்றாங்க. இவங்க வந்தவொடனே வந்து இவங்க கேமரா வழியாக வந்து அந்த திருவிழாக்குள்ளே அவன் என்ட்ரி ஆகிறான் அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல வந்து இவர் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறாரு. இவர் வந்து அப்படியே வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே உள்ள என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆக இவர் வந்து வாக்கி டாக்கி வழியாக வந்து டிஸ்ட்ராக்ஷன், எல்லா போலீஸ் அங்கே போங்க இங்கே போங்க டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம போலீஸ்கார் இருக்கார்ல, போலீஸ்கார் அவரை தூக்குறாரு. தூக்கி அடி பறக்க விடுறாரு. திருவிழாக்குள்ளேயே பறக்க விட்டு மொத்தமாக பயங்கரமாக அடித்து போட்டுறாரு. அடித்து போட்ட உடனே வந்து இந்த போலீஸ்காரங்க ஒரு வழியாக வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் நம்ம நாகலிங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு, ஆஹா ரத்தம் இவ்வளோ போகுது, எல்லா ஹாஸ்பிட்டல் ஏற்றுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்குள்ளே ஏற்றினாங்க. அப்போ தான் ஏற்றும் போது தான் நான் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவராக யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகனே வரான். ஆனால் இந்த போலீஸ்காரங்க அர்ஜென்ட்டில் வந்து யாரோ ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுறாங்க. ஆனால் இவங்க கால் பண்ண ஆம்புலன்ஸ் பின்னாடி வருது. அப்போ இந்த முன்னாடி வந்து ஆம்புலன்ஸ் யாரா அப்படின்னு பார்த்தா அது நம்ம திலகனோட ஆம்புலன்ஸ். ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சுக்கு நம்ம ஹீரோ தான். ஹீரோ கூப்பிட்டு போய் நீ தானப்பா வந்து யாரோ அவன் ஜாதி எல்லாம் காப்பாற்றுவாங்கண்ணே, எதை காப்பாற்ற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாகிற வடிக்கு கண் கூட குளிர்ந்த பார்த்துட்டு இவர் வந்து எஸ்கேப் ஆகி அதுக்குள்ளே வீட்டுக்கு ஓடிடுவார். நம்ம நந்தினி அதே டைமில் வந்து வீட்டில் வந்து பார்த்தா நம்ம வீட்டில் வந்து நம்ம திலங்கன் வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இவன் வந்து கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் இவரே. அதனால வந்து நம்ம நந்தினிக்கு வந்து இவன் தான் கொலை பண்ணா தெரிஞ்சும் கூட அவனை கைது பண்ண முடியல. இவங்க வந்து மொத்தமாக வந்து பரோட்டாய் முடிஞ்சு கூப்பிட்டு போகும்போது இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, நீ என்னதான் வந்து பெரிய நல்லவன் வல்லவன் இருந்தால் கூட உன் பொண்ணுக்கு வந்து நீ வந்து என்ன வில்லனாக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் பொண்ணுக்கு வில்லனாகவே இருக்கேன், நான் என் வந்து ஒய்ஃபை கொண்டதுக்கு தான் பழி வாங்க வந்தேன், நான் பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக போகிறாரு. ஆனால் கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து இப்போ தான் தோணுதுச்சா இவன் கொஞ்சம் நல்லா தான் போல, இவனை சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இந்த மாதிரி உங்கள் அம்மா கொன்னது இவரில் அது வேற 3 பேர் அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து பொய் சாட்சி போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி கீர்த்தி சுரேஷ் அவன் பொண்ணுகிட்ட சொல்லி பொண்ணை சேர்த்து வைக்கிறாங்க. மொத்தத்தில் அப்பா பொண்ணு சேர்ந்துறாங்க. படம் நிறைவேறந்தது. இந்த வந்து சைரன் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.